சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுல ஏமாற்றங்களையோ அல்லது பெரிய அளவுல தோல்விகளையோ கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் கண்டிப்பா இருக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்திலேயே இருந்தாலும் உங்க ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மே மாதம் முழுக்கவே உங்களுக்கு ரொம்ப சாதகமான அமைப்புல இருப்பாரு. அப்படிங்கறதால தோல்விகளை கூட வெற்றியா மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான மாதம் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். சிம்மராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாவும் கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதத்துல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபங்களை அடைய முடியும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் உங்களால கண்டிப்பா வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டம சனியை நினைச்சு நீங்க அதிக அளவுல பயப்படாதீங்க. பயம்தான் உங்களோட முதல் எதிரி. நீங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாம எந்த இடத்துலயும் உங்களோட தன்னம்பிக்கையை இழக்காம இருந்துட்டீங்க அப்படின்னாலே சனி பகவானால உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. சப்போஸ் நீங்க உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொஞ்சமா இழக்கிறீங்க அப்படின்னா தான் சனி பகவான் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிப்பார். சனியோட தாக்கம் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா மன தைரியத்தை இழக்கிற எல்லா சிம்மராசி அன்பர்களும் இந்த அஷ்டம சனி காலத்துல ரொம்ப பெரிய அளவுல கஷ்டப்பட போறீங்க. அதே நேரம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கைவிட்டுறாம எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற துணிச்சலோட இருக்கிற எல்லா சிம்ம ராசி அன்பர்களும் இந்த அஷ்டம சனி காலத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போறீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால சிம்மராசிக்காரங்க அந்த ஜோதிடர் அப்படி சொல்றாரு, இந்த ஜோதிடர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்காதீங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வந்துருமோ, நம்ம வீழ்ச்சியை சந்திச்சிருவோமோ, நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமோ, பண நஷ்டம் வந்துருமோ, நம்ம வாழ்க்கையவே இழந்துருவோமோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயப்படாதீங்க. அதுலயும் முக்கியமா இந்த மே மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பார். அவர் மட்டும்தான் ஒரு சில நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாரே ஒழிய உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மே மாதத்துல ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்புல இருக்காரு. அப்படிங்கறதால பெரிய அளவுல வீழ்ச்சிகளோ பெரிய அளவுல நஷ்டங்களோ இந்த மே மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. இன்னும் சொல்ல போனா மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியிலையும் இருப்பாரு. அப்படிங்கறதால இந்த மே மாதம் உங்களுக்கு கண்டிப்பா யோகமான காலகட்டமா தான் இருக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும், நல்ல விதத்துல லாபங்களும் கிடைக்கும். சனி பகவான் தொழில ஒரு சில அலைச்சல்களை கொடுப்பார், ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவார், ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். அப்படின்னாலும் உங்க ராசியோட அதிபதி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்படிங்கறதால இந்த நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கடந்து நீங்க லாபங்களை அடைவீங்க. ஒரு சில அலைச்சல்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு உண்டான வருமானம் இந்த மே மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதம் நீங்க சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். ரொம்பவே ஆக்டிவா இருப்பீங்க. வேலைகள் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்வீங்க. அது மூலமா மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை செய்யற இடங்கள்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் கூட இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த மே மாதத்துல நம்ம வேலையை இழந்துருவோமோ, தொழில் நஷ்டம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படவே தேவையில்லை. தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப சூப்பரான அமைப்புல தான் இந்த மே மாதம் இருக்குது. பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயம் சொந்த தொழில் செய்யறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இது அஷ்டம சனி காலம் அப்படிங்கறதால நீங்க ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமா நீங்க நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்படிங்கறதால யாரை நம்பியும் பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. நெருங்கின நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. உங்க மேல நீங்க முழு நம்பிக்கையை வைங்க. உங்களை தவிர வேற யாரையும் முழுமையா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அஷ்டம சனி காலம் அப்படிங்கறதால ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையில நீங்க என்னதான் பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் உங்க வாழ்க்கை துணை உங்களை பொறுமையா இருக்க விட மாட்டாங்க. உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரியே அவங்க நடந்துக்குவாங்க. முக்கியமா ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா கூட இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு சில சின்ன பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். உங்க ராசியோட அதிபதி சூரிய பகவான் பலமா இருக்காரு. அப்படிங்கறதால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வந்தாலும் அதை நீங்க ரொம்ப சுலபமா சமாளிச்சு மேல வந்துருவீங்க. அதனால அதை நினைச்சு நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வருமுன் காத்துக்கிறது எப்பவுமே நல்லது. அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோட இருந்துக்கோங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி உடனடியா மருத்துவரை போய் பாருங்க. முக்கியமா நீங்க தொடர்ச்சியா மருத்துவ சிகிச்சைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
அதே போல இந்த மே மாசம் மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கும் நீங்க வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. இரவு நேர வாகன பயணங்கள் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளையும் ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்கள்ல நீங்க தனியா பயணம் பண்றதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பெரிய அளவிலான பிரச்சனைகள் இல்லாம இந்த மே மாசத்தை உங்களால கடந்து வந்துட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டம சனி உங்களுக்கு நடப்புல இருக்குது அப்படிங்கறதால திருமணம் சம்பந்தமான வரன்கள் கண்டிப்பா தள்ளி போகத்தான் செய்யும். நீங்க வரனை பார்த்துட்டீங்க, 10 பொருத்தமும் உங்களுக்கு பக்காவா இருக்குது, எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் திருமணத்தை முடிக்கிறதுல ஏதாவது ஒரு நெருக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட சொந்த பந்தங்களே உங்க திருமண வாழ்க்கைக்கு எதிரியா இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த மே மாதத்துல ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மே மாதம் உங்களுக்கு பண வரவுல எந்த குறையும் இருக்காது. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில ஏமாற்றங்களை நீங்க சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.